ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா மறுபடியும் உன்னை தேடி வர்றேன். என் மேலே நம்பிக்கையோட நான் சொல்கிறதையெல்லாம் நீ கேட்டீனா கண்டிப்பாக உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். உன்னை உண்மையாக நேசிக்கும் மனிதர்களுக்காக மட்டும் நீ நேரம் ஒதுக்கும்போது, அவர்களுக்கான நல்லதை நீ செய்யும்போது, அதுவே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும். சில நேரங்களில் நீ கஷ்டப்படும் போதும் வருத்தப்படும் போதும் தனியாக தவிக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மா ஏதாவது ஒரு வடிவத்தில் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது கூட நான் சொல்கிறத நல்லா யோசித்து பார்த்தீன்னா, நான் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன்றது உனக்கு புரிய வரும். சில நேரங்களில் மனித ரூபத்தில் வர்றேன். சில நேரங்களில் ஐயோ போச்சேன்னு நினைக்கும் போது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நான் உன்னை தேடி வர்றேன். சில நேரங்களில் உனக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தானே இருக்கேன். இப்போதும் அப்படிதான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை தீர்த்து உனக்கு இன்பத்தை கொடுப்பதற்காகவே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ விலகி போனால் எனக்கு கவலை இல்லை, நீ என்னை விட்டு போனினா எனக்கு கஷ்டமும் இல்லைன்னு சொல்லும் மனிதர்கள் உண்மையாகவே உன்னை நேசிக்கவும் இல்லை, உன் மேலே அன்பும் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படிப்பட்ட உன் மதிப்பை புரியாத மனிதர்களை விட்டு நீ கொஞ்சம் விலகி இருந்தாதான் அவங்களுக்கு உன் அருமை பெருமை தெரிய வரும். உன்னை யார் மதிக்கலைனாலும், உன்னை யார் அவமரியாதை செய்தாலும் சற்றும் யோசிக்காம அவங்கள விட்டு விலகி நிற்க கற்றுக்கோ. உன்னுடைய உண்மையான நல்ல மனசுக்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை சுற்றி இருக்கவங்கள யார் நல்லவங்க யார் மோசமானவங்க, யார் சுயநலவாதிகள் யார் நல்லவங்கன்றத உனக்கு தெளிவாக புரிய வைக்க தான் வந்திருக்கேன். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டே இருந்ததால தான் இப்போது உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக உன்னை நோக்கி வந்திருக்கேன். உன் மன காயங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்துட்டு போ. நீ நேர்மறை எண்ணங்களோடு இருந்தீன்னா எதிர்மறையான மனிதர்கள் யாரும் உன் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. என் செல்லமே, என் அருள் இருக்கும் இடத்தில் இருளும் நீண்ட நேரம் தங்க முடியாது. உன் மனசில் இருக்க சிரமங்களையும் வருத்தங்களையும் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உண்டாக்க போகிறேன். இப்போது யாரெல்லாம் உன்னை ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக நினைக்கிறாங்களோ அவங்களே ஒரு நாளைக்கு நம்ம ஏன் இப்படி செஞ்சோன்னு வருத்தப்படக்கூடிய நாள் வரும். யாரும் உன்னை அலட்சியப்படுத்திட்டு அவமரியாதை செஞ்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். நீ அமைதியாக இருந்தாலும் உனக்கான நியாயத்தையும் நீதியையும் நேர்மையையும் உனக்கு கிடைக்க செய்வேன். ஒரு தாயாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு சரியான வழியை காட்ட போகிறேன். இனி ஒருபோதும் நீ தவறான பாதையில் தப்பான வழியில் தோல்வியை நோக்கி போகும்படி நான் விட்டுட மாட்டேன். என் செல்லமே, எல்லாருக்கும் உன் மனசில் நீ இடம் கொடுக்காதே. நல்லவங்க கெட்டவங்க நீ எல்லாரையும் நீ நேசிக்கிற, எல்லார் மீதும் அன்போடும் அக்கறையோடும் இருக்க. ஆனால் அவங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் உன் கூட இருந்துட்டு அவங்க எப்போ வேணும்னாலும் உன்னை தூக்கி எரிஞ்சிடுவாங்கன்னு இருக்கக்கூடிய சில மோசமான மனிதர்களையும் நீ புரிஞ்சு நடந்துக்கோ. ஒரு குழந்தை தன் தந்தையையும் தாயையும் எப்படி முழுசாக நம்புமோ அதே போல் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளியாக நீ என்னை முழுசாக நம்பலாம். என்னை நம்பி நீ வாழும்போது இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாரையுமே நண்பர்கள் உறவுகள் நீ நினச்சாலும் யார் எதை சரியாக இருக்காங்களோ எப்படி சரியாக வாழ்கிறாங்களோ அவங்கள மட்டும் உன் கூட வச்சுக்கிட்டது தான் உனக்கு நல்லது. தவறான மனிதர்களை விட்டு நீ வாழ்க்கையில் விலகி இருக்கும்போது அது உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாருமே பெற்றவங்க உங்கள் கூட இருக்கும்போது அவங்கள பற்றி புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவங்க உன்னை விட்டு போன பிறகு அப்புறம் வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, மனசு வேதனையாக இருக்குன்னு சொன்னால் மட்டும் எல்லாமே சரியாகிடுமா என்ன? நான் உனக்கு கொடுத்த அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி என் அருளால்
நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது இடையில வர்றவன் போகிறவன் என்ன சொன்னாலும் நீ அதற்காக யோசிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். எதையுமே செய்ய முடியாதவன், லாயக்கு இல்லாதவன், எதுக்கும் உருப்படி இல்லாதவங்க தான் அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டும் புறம் பேசிக்கிட்டும் இருப்பாங்க. எதையும் தாங்கி கொள்ளும் தைரியமும் துணையும் வலிமையும் பெற்ற என் அன்பு பிள்ளை அண்ணி, முடிஞ்ச அளவுக்கு புன்னகையோட சிரிச்ச முகமாக வாழ்ந்துட்டு போ. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் பணிவோடும் பொறுமையோடும் தாழ்மையோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுமே செல்லமே. எல்லாமே நான் ஆசைப்படுறது எல்லாமே எனக்கு கிடைச்சாதான் நான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வேன்னு சொல்லாத. உன்கிட்ட என்ன இருக்கோ, உன் வாழ்க்கையில் என்ன அமைஞ்சிருக்கோ கிடைச்சிருக்கோ அதுக்கு எப்போதும் நன்றி சொல்ல பழகு. நீ நல்லது செய்யும் போது அதற்கு யாரும் பதில் செய்யாவிட்டாலும் திரும்ப பலன் கிடைக்காவிட்டாலும் அதை நினச்சி நீ கவலைப்படாத. நீ செய்கிற நல்லதை யார் மறந்தாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் மறக்க மாட்டேன். உன் நல்ல பழக்கத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் நானே உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. நீ போகும் பாதையில் நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். பொய்யான மனிதர்களும் போலியான மனிதர்களும் அடுத்தவனை ஏமாத்துறவங்களும் துரோகம் செய்கிறவங்களும் எப்போவுமே பெருசாக கோபப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே கோபப்படுறவங்க ரொம்ப நல்லவங்களா, பொய்யையும் போலியையும் பொறுத்து கொள்ள முடியாதவர்களாக இருப்பாங்க. நீயும் அப்படிதான் உண்மையை விரும்பக்கூடிய பொய்யை வெறுக்கக்கூடிய ஆளாக இருப்பதால் சட்டுன்னு எல்லாத்துக்கும் கோபப்படுறது எனக்கு புரிகிறது என் செல்லமே. ஆனால் எல்லாருமே உன் கோபத்தில் இருக்க உண்மையையும் நியாயத்தையும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா. என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் இந்த கோபப்படுறது, எரிச்சல் அழிகிறது, கத்தி பேசுறது எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. இந்த வராகி அம்மாவின் திருவருளால் உன் வாழ்க்கையில் அமைதியும் மனசில் நிம்மதியும் நல்ல உடல் ஆரோக்கியமும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வமும் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு கிடைச்ச நல்ல அனுபவங்களை வச்சு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ தயாராகு. உன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் தரக்குறைவானதாக உன்னை தரம் தாழ்த்தும் விதமாக இருக்கும்போது அதுக்கு நீ அமைதியாக பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. உன்னை புரிஞ்சுக்காம, உன்னை பிடிக்காம வேணும்னே உன்னை மட்டம் தட்டி பேசணுன்ற நினப்போட உன்னை தாழ்த்தி கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நீ திமிராக பதில் கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது என் தங்கமே. மன அமைதியோட வாழ்க்கை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. உன்னுடைய வலிமையே உனக்கு பலமாக இருக்கட்டும். உன் பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னை கீழே தள்ளலான் முயற்சி செய்கிற யாரவங்களையும் எந்த மனிதரையும் நீ விட்டு வைக்காதே. உன் பலவீனத்தை உனக்கான பலமாக நீ மாற்று. என் அருளின் மூலமாக உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மா நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். நீ இழந்ததை நினச்சி ஒருபோதும் வருத்தப்படாதே. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு நீ இழந்ததையெல்லாம் இன்னொரு வடிவத்தில் எப்படியாவது நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் வலிமை உள்ள ஆளாக மாறிடலாம். என்னை நம்புனினா உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. உண்மையாகவே உன்னை பாராட்டுறவங்க, நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனசு உள்ளவங்க உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆனால் பொய்யான போலியான பாராட்டுகளை செய்யும் மனிதர்கள் கண்டிப்பாக உனக்கு நல்லதை நடப்பதை விரும்ப மாட்டாங்க. அதனால் அடுத்தவங்க பாராட்டுறது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் எல்லாத்தையும் பெருசாக நினைக்க வேண்டாம். பாராட்டுகள் ஒருபோதும் ஒரு மனிதனுடைய உயரத்தை தீர்மானிக்காது, வெற்றியை தீர்மானிக்காது. உன்னுடைய உண்மையும் உழைப்பும் நேர்மையும் தான் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நல்ல விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த வராகி அம்மாவின் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு முக்கியன்றதை யோசித்து கவனமாக பார்த்து பேசு. ஏன்னா ஒரு சொல் உறவுகளை முறிய வைக்கும். ஒரு சொல் உறவுகளுக்குள்ள மன ஆறுதலை கொடுக்கலாம். மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை நீ பேசணுமே தவிர மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாத. தப்பாக பேசிட்டு
அப்புறம் நீ 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசுல உண்டான காயம் மறையாதல்லவா? கல்லெறிஞ்சா எப்படி ஒரு மனுஷன் உயிரை கொல்லுமோ அதே போல சொல்ல எரிஞ்சா அது அவனை உயிரோட நிற்க வச்சு கொல்லும். வாழ்நாள் முழுவதும் அது அவங்க மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் யார் மனசும் வேதனைப்படும்படியாக பேசாதே. முடிஞ்ச அளவுக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசுன்னு சொல்கிறேன். என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை பற்றி கேலி பேசுகிற மனிதர்களை உன்னால் மாற்ற முடியலைங்க போது, யாரும் மாற மாட்டாங்க திருந்த மாட்டாங்கன்னு தெரிய வரும்போது அவர்களை விட்டு விலகி நிற்பது தான் உனக்கு நல்லது. இந்த வராகி அம்மா உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்கி தருவேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் தளராதே. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லாரிடமும் அன்போட பாசத்தோட உருகி உருகி நேசம் காட்டு. ஆனால் ஒருபோதும் அடுத்தவங்க மேலே பாசம் வச்சு நீ கரைஞ்சு போயிடாதே. எல்லார்கிட்டையும் பணிவாக நடந்துக்கலாம். ஆனால் யாரிடமும் அடிமையாக அடங்கி போகணுன்ற அவசியம் இல்லை. எல்லார்கிட்டையும் பழகு. ஆனால் யாரையும் முழுசாக நம்பிட வேணாம். உன்கிட்ட இருப்பதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய். ஆனால் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு நீ எதுவும் இல்லாத ஆளாக இழந்து நிற்கக்கூடாது. உன்னால் முடிஞ்சதை உனக்கு போக மிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடு. கவலைப்பட்டு நீ உடஞ்சி போயிட வேண்டாம். உன் மனசை பலமாக்கி உனக்கு நீயே தைரியத்தை கொடுத்துக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய சக்தி உள்ள பிள்ளையாக மாறு. இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கையோடு வாழும் உனக்காக தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன். துன்பத்திலும் இன்பத்திலும் உன்னை தாங்கி பிடிச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆளாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் உன்னை கெட்டவன்னு சொன்னாலும் நீ அதுக்காக கவலைப்பட வேணாம். நீ யார் என்ன எப்படின்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நேர்மையான உன் நல்ல மனசுக்கு நிச்சயமாக நான் நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன்னை பலவீனமாக்கும் எந்த விஷயத்தையும் நீ மறுபடியும் யோசிச்சு பார்த்து கவலைப்படவே கூடாது. உனக்கு தைரியத்தை கொடுக்குற, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற நல்ல விஷயங்களை நினச்சிக்கோ, யோசிச்சுக்கோ. கஷ்டப்படுத்தும் கவலைப்படுத்தும் உன்னை பலவீனமாக்கும் விஷயங்களை பற்றி நீ ஒருபோதும் யோசிக்காதே. உண்மையான அன்போடும் நல்ல மனசோடும் இருக்கும் உனக்கு என் அன்பையும் அருளையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உண்டாக்க போகிறேன். உனக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த வெற்றியின் மூலமாகவே அழிஞ்சு போக தான் போகிறாங்க. உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் நீ அதை கவலைப்படாத. அதற்கான பதிலடியை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். சரியான நேரம் வரும்போது உனக்கான நியாயத்தை கிடைக்க செய்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன். நல்ல மனசு உள்ள உனக்கு என் அருளால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவேன். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ நீயும் அதே தூரத்தில் இருந்துக்கிட்டினா அது உனக்கு நன்மையாக இருக்கும். அதுதான் உனக்கு மன நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய விஷயன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னை பற்றி புரிஞ்சுக்காத, உன்னை பிடிக்கலன்னு சொல்லி வெறுக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் உன் அன்பை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. யார் எப்படி வேணா இருக்கட்டும், நீயாக எப்போதும் சரியாக இருந்துட்டு போ. உன் நம்பிக்கைக்கேற்ற நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன்.